ஆனா ஓகே. ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் தரப்புல சொன்னதெல்லாம் நாங்க டிவிஷன் கேட்கல. இல்ல ம். சரி நாங்க ஒரு நல்ல இதுல ஆரம்பிப்போம். ஜெய சம்விதான். அதாவது என்ன கான்ஸ்டிடியூஷன் இது ம். அபாயத்துல இருக்குது. பிஜேபி மாத்திருவா சொல்லும் பொழுது டிவிஷனை பத்தி எழுதுன்னு கேட்டது ஜனதாதள் யுனைடெட் தரப்புல இருந்து அமைச்சரா இருக்கிற நம்ம ராஜீவ் ரஞ்சன். ம். இவர் முதல்ல விசாரிச்ச போது என்ன சொன்னாரு, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டார். ஆமா. ம். எல்லாம் மணிஷ் சிசோடியான்னு அவர் பக்கம் திருப்பி விட்டார். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, Mr. சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். சார், ஓம் பிர்லா has been selected as our Lok Sabha speaker. எப்படி சார் பாக்குறீங்க? Will he be a nominal person? And this is the third time he's been selected. எப்படி உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு? He has been selected second time. Second time. Yeah. எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல எலெக்ஷனோட வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து எலெக்ஷன்ன்றது எப்பவுமே இருந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன். பட் இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல கரெக்ட் இது ஒன்றும் எலெக்ஷன் முதல்ல தேவையே இல்லாமல் இருந்தது. ஏன்னா இந்த புது பார்லிமெண்ட்ல கணக்கு பார்த்தீங்கன்னா, புது லோக்சபா கணக்கில் பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு சப்போர்ட் இருந்தது. ஆனால் ராகுல் காந்தி ஒரு அவசரமாக ஒரு முடிவு எடுத்தார். அதாவது யாரையுமே கேட்காம ஒரு முடிவு. நம்ம கொட்டக்குனியில் சுரேஷுங்கிறவரை கேண்டிடேட்டாக போட்டார். ஆமா. அது போட்ட பிறகு என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா, நம்ம சரத்பவார், மம்தா பானர்ஜி, நம்ம அகிலேஷ் யாதவ் அவங்களுக்கெல்லாம் ஒரு என்ன நம்மளை கேட்காம இவர் போட்டாரு. ஆனால் அவர் கிடுகிடுன்னு போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டாரு. நம்ம இந்தி கூட்டணிங்கிறோம், எதிர்கட்சியோட ஒற்றுமைங்கிறோம், இது என்னன்னா நம்மளை கேட்காம போட்டாருன்னு சொல்லி பப்ளிக்காக கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு திரிணாமுல் தரப்புலேருந்து. ஏன்னா மம்தாக்கு ரொம்ப இதாச்சு. ஏன்னா நம்ம 29 எம்பிஸ் இருக்காங்க. நம்ம இந்தி கூட்டணி, ஏன்னா இந்தி கூட்டணியை வச்சுன்னா முன்ன மம்தா பல விஷயம் சொல்லியிருக்காங்க. இருக்கு இல்லை நாங்கள் அப்படி ஆட்சிக்கு வந்தால் வெளியிலேருந்து தான் சப்போர்ட் கொடுப்போம், இல்லை அதில் சேருவோம், மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க, கருத்து வச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா இவங்க கேட்காம பண்ணினது அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. இதெல்லாம் நடந்தது. உங்களுக்கு கரெக்டாக டேட் சொல்லணும் என்னன்னா, இதெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா இது 25ஆம் தேதி நடந்ததுங்க. சரி. ஓகே. இதை போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, மம்தா ஓப்பனாக சொன்ன அப்புறம் மம்தாக்கு இது தெரிய வரல. ஓ, ஓகே. அது டிவி முன்னாடி ராஜ்நாத் ஃபோன் பண்ணி சொன்னாரு. இந்த மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து கொட்டக்குடியில் சுரேஷ் போடுறாங்க, ஆனா நாங்க வி அப்பீல் டு யூ டு சப்போர்ட் ஓம் பிர்லா. அண்ட் எப்போதுமே ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கு. அதாவது யாரு ஆளுங்கட்சி அவங்க தான் ஸ்பீக்கர் ஆவாங்க. தேர்தல் நடந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. 1976க்கு பிறகு தேர்தலே நடந்தது இல்லை. நீங்க எங்களை சப்போர்ட் அப்படியா யாரை போட்டிருக்காங்கன்னா கொடக்குடியில் சுரேஷ். இல்லை நம்மளை கேட்கவே இல்லையே அப்படின்னு மமதா அதிர்ச்சி அடி தன்னோட லீடர்ஸை கேட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம். சரத்பவார் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி பாருங்க, இது மாதிரி தேர்தல் அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு நம்பர் இல்லைன்னு சொல்லி தான் என்டிஏ ஆட்சிக்கு வந்திருக்கு. 3ஆம் முறை மோடி வந்துட்டார். இந்த ஒரு பலப்பரீட்சையை வச்சு என்ன காமிக்க போறோம்? நம்மள்ட்ட எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க, இது தெரிஞ்சது தானே ஒன்று. இரண்டாவது, நம்ம எம்பிஸ் யாராவது அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம குறைஞ்ச மாதிரி தெரியும். அதுவும் நல்லா இருக்காது. அதனால அவர் சரத்பவார் வந்து இது ஃபேவர்ல இல்லை. அகிலேஷ் யாதவ் இல்லை நம்மள ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். மம்தா சொல்றாங்க ஏன் கொடக்குடியில் சுரேஷ், மற்ற யாராவது கூட போயிருப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஜூன் 25ஆம் தேதி ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சீட்ல உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டாரு நம்ம மக்களவையில. சோ அவரு வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் யாரும் வந்து டிஸ்கஸே பண்ணாம அவரே எடுத்துக்கிட்டாரா சார்? இல்ல அவர் இல்ல அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் டாக்டர் கணேஷ். இது இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, அவர் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாரு காலையில. இதுக்கு டே ஃபுல்லு இந்த டெவலப்மெண்ட்ஸ் ஆன பிறகு ஈவினிங்ல ஒரு மீட்டிங் வச்சு, கர்கே வீட்டில் மீட்டிங் வச்சு, மல்லிகார்ஜுன் கர்கே வீட்டில், காங்கிரஸ் தேசிய தலைவர் வீட்டில் மீட்டிங்கை போட்டு, மீட்டிங்கில் இந்த மாதிரி ராகுல் காந்தி லீடர் ஆஃப் த ஆப்போசிஷனாக சோனியா காந்தி
காங்கிரஸ் பார்லிமெண்ட்ரி பார்ட்டி சேர்பர்சனா அவங்கள நியமனம் பண்ணிட்டாங்கிறத அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு, ஃபோன் போட்டு மம்தாட்ட பேசியிருக்காரு. இல்லை சாரி, நான் ஒரு அவசரத்தில் நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டோம், இந்த மாதிரி இனிமேல் நடக்காது, எந்த நடவடிக்கை இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு தான் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு அவங்கள இது பண்ணாங்க. அப்போ ஓட்டு தேவையில்லை, எதுக்கு ஓட்டு அப்படின்னு சரத்பவார் சொன்ன பிறகு ராகுல் காந்தி அதையும் ஒத்துட்டார். சரி ஓட்டு வேண்டாம். அதனால்தான் இந்த எலெக்ஷன் பொழுது வாய்ஸ் ஓட்டில் பாஸ் ஆச்சு. அதாவது எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறோம், ஆம் இருக்கிறோம் ஆம் சொல்லுங்க, இல்லை என்றால் இல்லை சொல்லுங்கன்னு. அது யூஷுவல் தமிழ்நாடு சட்டசபையிலையும் பார்ப்போம். இங்கே அதே தான். தோஸ் ஹூ ஆர் ஃபேவர் மே சே ஐ, தோஸ் ஹூ மே சே நோ, ஹைஸ் ஹேவ் இட் வாய்ஸ் ஓட்டில் பாஸ் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆச்சு பாருங்க, இதில் யாரு டிவிஷன் ஒரு இது இருக்குது, ஒரு உரிமை இருக்குது. எந்த மெம்பர் வேணால் எழுந்து நின்று டிவிஷன் கேட்டாங்க வச்சுக்கோங்க, அப்போ இண்டிவிஜுவலாக ஓட்டு போடணும். அது என்ன இருக்கு, இது அங்கே எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம். எல்லாரும் புது எம்பிஸ்னால இன்னும் சீட் அலாட் ஆகல. சீட் அலாட் இந்த சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஒருத்தர் இது கொடுத்து ஒரு கடிதாசியில் எழுதி கொடுக்கணும் நான் இன் ஃபேவர்ல. இது ஒரு பெரிய லெபேரியஸ் ப்ராசஸ். அது அவங்க பண்ணல. சரி, டிவிஷன் யாரும் கேட்கல. இன்ஃபேக்ட் டிவிஷனை பத்தி எழுதுன்னு கேட்டது ஜனதாதள் யுனைடெட் தரப்பிலேருந்து அமைச்சராக இருக்கிற நம்ம ராஜீவ் ரஞ்சன், அவர் பேர் மலன் சிங்னு வேற கூப்பிடுவாங்க, அவர் தான் எழுதுன்னு டிவிஷன்னாரு. அதுக்கு இடைக்கால ஸ்பீக்கர் என்ன சொன்னார்னா, இந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு, நான் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, டிக்ளேர். ஆனால் காங்கிரஸ் தரப்புலேருந்தோ திரிணாமுல் தரப்புலேருந்தோ ஒன்றுங்க கிடையாது. ஆனால் இது முடித்த பிறகு வெளியில திரிணாமுல் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இது என்னது இந்த மாதிரி எலெக்ஷன் போச்சு, யாருமே டிவிஷனே கேட்கல, இது நம்பர் இல்லாமே வந்துட்டாங்க பிர்லா, அப்படி இப்படின்னு ஒரு வேற ஏதோ ஒரு இதை கிளப்பினாங்க. ஆனால் ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் தரப்புல சொன்னதெல்லாம் நாங்கள் டிவிஷன் கேட்கல, இல்லை சரி நாங்கள் ஒரு நல்ல இதில் ஆரம்பிப்போம், இதோ கேண்டிடேட் போட்டுட்டோம், அதனால we did press for a division. என்னன்னா டிவிஷன் இவங்களுக்கு இருக்கிற ஒற்றுமையோட இது தெரிஞ்சு போயிடும், நிலைமை ஒரு பலம் என்ன, ஸ்ட்ரெங்த் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆர் தே ஸ்டில் இன்டாக்ட், அது தேவையில்லையே இதை காமிக்கிறதுக்கு இந்த நேரத்துல. சரி. ஆனா ஒண்ணுங்க, நேத்திக்கு இது தேர்தல் ஆன பிறகு ராகுல் காந்தி தன் சீட்டிலேருந்து போய் எந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவாங்களே, பிரதமரோட கை குலுக்கிட்டு அவரை தன் சீட்டிலேருந்து ஓம் பிர்லாவை அந்த லோக்சபா சபாநாயகரோட இது சேர்ல போய் உட்காத்தி வச்சு, அதுக்கு பிறகு எது நடந்ததோ அதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா இந்த தேர்தல் என்ன காமிக்குது பாருங்க, மோடி 3.0ல ஒன்றுமே மாறவில்லை. அவங்களுக்கு ஸ்பீக்கரை போட்டாங்க, அமைச்சரவையில் எல்லா அமைச்சர்களும் எல்லாரும் அதே பழைய இலாக்கால இருக்காங்க. அதனால இஸ் இட் கண்டினியூட்டி ஆர் சேஞ்ச், இது தொடர்கிறதா இல்ல மாற்றம் இருக்கிறதா, இதுலதான் நேற்றுக்கு இந்த இதுவே முடிஞ்சிருக்கு. இல்ல, இதுல இருந்தே நமக்கு தெரியுது ரொம்ப அடிச்சுதான் விளையாட போறாங்க அப்படின்னு தெரியுது சார். பட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்லன்னா will they just leave it off? இல்லையா, இப்போ டெப்யூட்டி ஸ்பீக்கர் இது அது இப்ப பாருங்க, எதிர்கட்சிக்கு தான் கொடுக்கணுங்கிறது இது ஒன்றும் சட்டம் கிடையாது. அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன சொல்றேன். மேற்கு வங்காளத்துல சபாநாயகர் திரிணாமுல் காங்கிரஸ், துணை சபாநாயகர் திரிணாமுல் காங்கிரஸ். தமிழ்நாட்டுல சபாநாயகர் திமுக, துணை சபாநாயகர் திமுக. கேரளத்துல சபாநாயகர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, துணை சபாநாயகர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. எல்லாம் அலையன்ஸ்குள்ளதான் போகுது. தெலங்கானால காங்கிரஸ் தான் சபாநாயகர், ஆனா துணை தலைவர் கிடையாது. ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் சபாநாயகர், துணை சபாநாயகர் கிடையாது. பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஆளுங்கட்சி தான், அவரோட இவங்க தான் தலைவர் தான் சபாநாயகர். அதே மாதிரி இமாச்சல் பிரதேசம் காங்கிரஸ் அங்க சபாநாயகரும் காங்கிரஸ். இது அதாவது இத பாராளுமன்றத்துல இந்த மாதிரி இருக்குது. ஆனா மற்ற மாநிலத்துல எப்படி இருக்குது, எங்க எதிர்கட்சிகள் இது இருக்காங்க. பட் நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, ஒருவேளை அது டிடிபிக்கு கொடுப்பாங்க, துணை இதை டிடிபிக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அதாவது பாருங்க, இப்ப ராஜ்யசபாவோட துணை சபாநாயகர் இல்ல துணை சேர்மன், டெபுட்டி சேர்மன் பாத்தீங்கன்னா டாக்டர் ஹர்வன்ஷ், அவர் ஜனதாதள் யுனைடெட் சேர்ந்தவர். ஆல் பாசிபிலிட்டிஸ் என்னன்னா இந்த இடத்துல இவருக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ஜேடியூல இருந்து, சாரி தெலுங்கு தேசம் பார்ட்டில இருந்து யாருக்காவது கொடுக்க வாய்ப்பு இருக்குதுதான் சொல்றாங்க.
பட் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா ஆரம்பிச்சிருக்கோமே சார். டார்க் டேஸ் ஆஃப் எமர்ஜென்சியை பத்தி வந்து பேசி அதுக்காக ஒரு 3 மினிட்ஸ் வந்து சைலன்ஸ் இது பண்ணி ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் வந்து they got agitated இல்லையா? ஸோ அதனால வந்து அதுக்கு காரணம் என்னன்னா, நேற்றைக்கு ஜூன் 26 ஆமா. ஜூன் 25 இரவு, ஜூன் 26 காலையில இந்த நடு பீரியட்ல தான் எமர்ஜென்சி போடப்பட்டது இந்திரா காந்தியால 1975ல. ஆமா. இப்ப அதோட முடிஞ்சு இப்ப 40 ஆண்டு இது வருது, ஆனிவர்சரி ஆஃப் எமர்ஜென்சி வருது. இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா, எப்போ எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தலில் இந்திய அரசியல் சட்டத்தை இது பண்ணிட்டாரு, மாத்திடுவாரு, இதனால இதுல இருக்கிற இடஒதுக்கீடு இது கூட எடுத்துருவாங்க எல்லான்னு ஒரு பொய் பிரச்சாரம் ஆகி பிரதமர் மோடிக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆச்சு. ஒண்ணு. இரண்டாவது, இந்த புது பார்லிமெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து கையில ஒரு சின்ன பாக்கெட் எடிஷன் வச்சுட்டு போறாங்க. ரெட் புக் பாக்கெட் எடிஷன். அண்ட் ஓத் மெம்பரா எடுக்கும் பொழுது என்ன, ஜெய் ஹிந்த் ஜெய் சம்விதான், அதாவது என்ன கான்ஸ்டிடியூஷன் இது அபாயத்தில் இருக்குது, பிஜேபி மாத்திருவா சொல்லும் பொழுது மக்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு கான்ஸ்டிடியூஷனை ஒன்னிலாம் பண்ணது இந்த காங்கிரஸ் கட்சி தான், வேற யாரும் இல்ல, இவங்களோட அப்பா வழி பாட்டி தான், இந்திரா காந்தி தான் இதை பண்ணாங்க, இந்த காங்கிரஸ் கட்சி தான் பண்ணிட்டு பல முறை கான்ஸ்டிடியூஷன்ல மாத்தி எத்தனை தடவை மாற்றப்பட்டிருக்கு. இதுல நம்மளை பத்தி சொல்றாங்க. அதை சுட்டி காட்டுறதுக்காக இந்த சிவப்பு பூக்கு தூக்கின்னு போகும்போது இதுதான் உண்மைன்னு மக்களுக்கு காமிக்கிறதுக்காக நேத்திக்கு நடந்திருக்கு. நிச்சயமா. ஓகே, புரியுது சார். ரைட். இந்த டாபிக் லைட்டா இந்த சைடு வந்து நான் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? பெயில் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி சிபிஐ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன வெளியே வருவாரா மாட்டாரா? ஒரு 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 மிஸ்ட்ரியா இருக்கே சார் அவரோட கேஸ். எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? டாக்டர் கணேஷ், அதுல 2 கேஸ் இருக்குது. ஒன்னு, இடி தரப்புலேருந்து எப்படி பணம் பரமாறப்பட்டது, இந்த எதுக்கு எக்ஸைஸ் பாலிசி கொள்கை எப்படி கொண்டு வரப்பட்டது, அது கொண்டு வரும்போது எப்படி சதர்ன் லாபின்னா, அதாவது இந்த சாராய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க பாருங்க, லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ், அந்த லாபி அவங்க எப்படி செயல்பட்டாங்க, அவங்களுக்கு மிடில் மேனாக இருந்தது நம்ம கேசிஆர் கட்சியை சேர்ந்த சந்திரசேகர் ராவோட மகள் கவிதா. அவங்க தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த பாலிசி கொண்டு வந்து அது பல மீட்டிங்ஸ்லாம் நடந்தது. அதில் கேஜ்ரிவால் தான் இதில் முக்கிய இதுவாக இருந்தார். ஆனால் கேஜ்ரிவால் என்ன சொல்லிட்டே இருக்காரு, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா இந்த இலாக்கா வந்து எக்ஸைஸ் இலாக்கா அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். மணிஷ் சிசோடியா சிறையில் இருக்காரு February 2023லேருந்து. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு பெயில் கிடைக்க மாட்டேங்கிறது. கோர்ட் வந்து அவர் மேலே இவங்க எவிடன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதனால அவர் ரிலீஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மணி ட்ரெயில் ஒரு 4 கோடி மேலே அங்கேருந்து வந்துருச்சு. அது கோவா தேர்தலையும் பஞ்சாப் தேர்தலையும் செலவு பண்ணப்பட்டது, ஹவாலா மூலமாக செலவுப்பட்டு அதோட மணி ட்ரெயிலில் தான் மேட்டர் ஓடிட்டுருக்கு. கடைசியாக அந்த கேஜ்ரிவாலோட முன்னணியில் பல விஷயங்கள் நடந்து சொல்லி தான் அவர் இது பண்ணியிருக்காங்க. திருப்பி கேஜ்ரிவால் சொல்வது என்னன்னா, எங்கிட்ட ஒன்றும் பணம் இல்லையே, எப்படி யூ ஹேவ் நாட் சீஸ்ட் எனி மணி, இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ கொஸ்டின் இல்லை. பல மற்றவங்க அக்யூஸ்ட் ஹேவ் நேம்டு கேஜ்ரிவால், அவங்க முன்னாடி நடந்து இந்த பாலிசி வந்து எல்லாம் வந்துச்சு. அச்சா, இது ஒரு கேஸுங்க. இன்னொரு கேஸ் என்ன கேட்டீங்கன்னா, ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர், ஆஸ் அ பப்ளிக் சர்வெண்ட், அது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் கேஸ். அந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் கேஸ்ல தான் அவரை விசாரிக்கிறாங்க. ஒரே ஒன்று விஷயம் நம்ம கவலைப்பட வேண்டாம். என்னன்னா, டாக்டர் கணேஷ், நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு he has got battery of lawyers. அபிஷேக் மனு சிங்வி மாதிரி ஒரு வக்கீல் இருக்கும் பொழுது, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அவரை நீங்க ஹையர் பண்ணணும்னா உங்கள்கிட்ட நிறைய துட்டு வேணும். பர் ஹியரிங்கே அவர் 20-25 லட்சம் குறைஞ்சு வாங்க மாட்டார் பர் ஹியரிங். அவர் அது டெல்லி கவர்மெண்ட் மூலமா கொடுத்தாங்க, இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் இதுல ஏதாவது லீகலா இல்ல இன்ஃபர்மிட்டி இருந்ததுன்னா கோர்ட் முன்னாடி செல்லாது. ஆனா இப்ப வந்து டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டு, அவரை பெயில ரிலீஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த மணி ட்ரையல் கேஸ்ல அந்த மேட்டர் இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. இது இன்னொரு மேட்டர். இதுல அவரை நேமே பண்ணாம இருந்தாங்க. காரணம் என்னன்னா, பட் இதுவரை இருக்கிற இன்வெஸ்டிகேஷன்ல என்னன்னா, இவர் முக்கிய புள்ளி. இவர் முதல்ல விசாரிச்ச போது என்ன சொன்னாரு, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டார். எல்லாம் மணிஷ் சிசோடியான்னு அவர் பக்கம் திருப்பி விட்டாரு.
இப்ப இந்த கேஸ்ல புது திருப்பம் என்னன்னா, அவரே இந்த எல்லா மீட்டிங்ஸ்லலாம் எங்க இந்த மேனுஃபேக்சரர்ஸோடையும், அவங்களோட மிடில் மென்னோடையும் எங்கெல்லாம் இந்த டீலிங்ஸ் நடந்ததோ, அந்த டீலிங்ஸ் இவர் இருந்தாரு. இவர் வந்து அதாவது ஒண்ணு எல்லாருமே இதுன்னு சொல்லணும். யாருமே இன்வால்வ்ட் இல்லன்னு சொல்லணும். இல்ல இவர ஒண்டி எப்படி விட முடியும்? நிச்சயமா விட மாட்டாங்க சார். ஆமா. அக்யூஸ்ட் இதெல்லாம் சொல்றாங்க. ஓகே. மனிஷ் சிசோடியா உள்ள ஜெயில்ல இருக்காரு. இவர் தன் மேட்டர் வேற மாரி காமிக்கிறாரு. ரைட். ஆனா ஒண்ணுங்க, இதுல நியாயம் நடக்கும். காரணம் என்னன்னா, அவர்கிட்ட வக்கீல் இருக்காங்க. அவர் மேல ஒரு அநியாயம் ஆயிருக்குன்னா, ஒரு கோர்ட்ல ரிலீஃப் கிடைச்சிரும். நிச்சயமா. ஏன்னா பாருங்க, இதே சுப்ரீம் கோர்ட் அவர் தேர்தலுக்காக ஒரு இந்தியாவிலே நடக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆமா. அவர் கொஞ்ச நாளைக்கு வெளிய விட்டாங்க. கொடுத்து 21 நாள் வெளியில போய் இது கேம்பெயின் பண்ணுங்க. ஆனா பொலிட்டிக்கலி அவருக்கு இப்ப டவுன் டைம். காங்கிரஸோட ஒரு கூட்டணி வச்சு டெல்லியில பாருங்க 7 தொகுதியிலே அவர் காங்கிரஸுக்கும் வெற்றி கிடையாது, ஆப்புக்கும் கிடையாது, எல்லாம் பிஜேபிக்கு போயிடுச்சு. அதை தவிர்த்து இன்னைக்கு டெல்லியில பயங்கர தண்ணி கஷ்டம். டெல்லி கவர்மெண்டால அது ஒண்ணும் பண்ண முடியல. அந்த அத்திஷிங்கிறவன் தான் மேனேஜ் பண்றாங்க. மத்த எந்த தலைவரும் ஒன்னும் செய்யற மாதிரி தெரியல. டெல்லி அரசு தானே ஒரு இதுல விழுந்திருக்கு. அவங்க 5 நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு கடைசியில ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு முடிச்சுட்டாங்க. ஆமா. இந்த நிலைமையில இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெகு விரைவில். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.